நான் வரும்போது ரொம்ப கவலையோடு வந்தேன். கிட்டத்தட்ட 57 வருடங்களாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமே திமுக, அதிமுக என்ற திராவிட கட்சிகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சி திராவிட கட்சியாக இருக்கும், எதிர்கட்சி திராவிட கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. பாஜக வந்துருவாங்கன்றீங்க? பாஜக வந்துருவாங்கல்ல, பாஜக வர முடியாது, அடுத்தவங்க ஒழுங்கி வந்துடுவாங்க. நம்ம பார்க்குறோம், சிவசேனாவை பார்க்குறோம், கோவாவில் நடந்த கூட்டணியை பார்க்குறோம், திரிபுராவில் நடந்த கூட்டணியை பார்க்குறோம். மாதிரி கனவு கண்டிருக்காரு, அப்படி இருக்குமோ சொல்லிட்டு வந்து இல்ல அவர் சில கட்சி குறிப்பிட்டு பேசுறாரு. அக்டோபஸ் மாதிரி இதே அணைச்சாங்கண்டா அப்படியே உள்ள வாங்கிடுவாங்க. நம்ம பிரகாசன் நான் சொல்லுவாரு, பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, நீ வந்து நான் தவிடு எடுத்துட்டு வரேன், நான் உண்மை எடுத்துட்டு வரேன், நீ வந்து அவள் எடுத்துட்டு வர, 2 பேரும் ஊதி சாப்பிடுங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற நிலை வந்த பிறகு அவர் 6 மாசம் வாயா அதையும் பொத்திக்கிட்டாராம். பொத்திக்கிட்ட பிறகு இவங்க கூட்டணி வேணும் சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஜக காரங்க. அது ரொம்ப தெளிவா ராமன் ரொம்ப நல்லவர். சொல்லும் போது ஆரம்பத்தில் சொன்னார், யாரெல்லாம் எங்களை திட்டுறாங்களோ நாங்க பழி கட்சிகள், சிவசேனா உள்ளிட்ட சில கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறீங்களா? இது எடப்பாடி பழனிசாமி தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியாம வேற வழி இல்ல அந்த நிலைமைக்கு ஆளா. நீங்க தனியா